அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு தண்ணி மாதிரி உருளைக்கிழங்கும் சூரக்கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த சூரக்கருவாடு நல்லா மாசுமாக இருக்கும். இப்படி குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். எண்ணெய் விடாமல் தாளிக்காமல் தான் சமைக்க போகிறது. இங்கே அம்மா காலத்து முறையில் இப்படி தான் குழம்பு வைக்கிறது. எண்ணெய் விடாமல் அந்த காலத்துக்கெல்லாம் கறிகளுக்கு எண்ணெய் விடுறையில் இப்படி தான் சமைக்கிறது. அதுக்கு மண் சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. உருளைக்கிழங்கு எந்த அளவு வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சூரக்கருவாடை நல்லா ஊற வச்சு சின்ன சின்னதாக பேத்தெடுத்து போட்டுக்கொள்ளுங்க. அதோட ஊற வச்ச கொறுக்காய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூட தட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும். அதோட வீட்டில் அரைச்ச கறி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள், தண்ணி எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா அவிய விடுங்க. எல்லாம் நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் கட்டியாக விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் பால் விடாட்டியும் பரவாயில்ல. கருவாட்டு குழம்பு இப்படி சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். அது தண்ணி காணாது. இல்லை தண்ணி மாதிரி சாப்பிட்றதுக்காக நான் தண்ணியாக வச்சது. இந்த கருவாட்டு குழம்பு தண்ணியாக விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கட்டியாக சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். 2 முறையிலையும் சமைச்சு பாருங்கள். அந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து வச்சுக்கிற வெந்தயம் சீரகம் போட்டு நம்ம இருக்கணும். நல்லா ருசியான சூரமீன் கருவாடு உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.